நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நந்தா, இப்போ உன் மனசுல என்ன தோணுது? எப்பவும் காயத்ரிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டும் இருக்கிற. இத பாருப்பா, ஒரு தடவை நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கையினாலதான் நாம இவ்வளவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திரும்பவும் அதே மாதிரி ஆகக்கூடாது. டிவோர்ஸ் கேஸ் முடிய கொஞ்சம் டைம் எடுக்குமா? அது சீக்கிரம் முடிஞ்சாதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இனிமே தனியா வாழறதுன்னு நீ முடிவு எடுத்துட்டியா? இல்லம்மா, காயத்ரிக்கு ஓகேன்னா நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். மிச்சம் இருக்க காலத்தை அவ கூட சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நான் வாழணும். செஞ்ச தப்ப சரி பண்ணணும். நான் அப்படி நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்காமா? எந்த தப்பு இல்லடா. தப்பு இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அதுதான் சரியானது. நானும் அவகிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். பெத்த புள்ளையோட வாழ்க்கையில நான் சுயநலமா நடந்துக்கிட்டேன். இப்போ அதுக்கான தண்டனையும் கிடைச்சிருச்சு. நடந்து போன தப்பை எல்லாம் சரி செய்யணும்னு எனக்கும் தோணுதுடா. ஆனா உங்களுக்கு என்னம்மா சந்தேகம்? காயத்ரி இதுக்கு ஒத்துக்குவாளா? அது இல்லப்பா. ஸ்வேதா டிவோர்ஸுக்கு ஒத்துக்குவாளா? உனக்கு என்ன தோணுது? இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அவரு எனக்கு வேணும். இங்க பாருமா, நான் சொல்றத இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு போறதுக்கு அவரை மட்டும் இல்ல, யாரையும் விட மாட்டேன். அப்போ அவரு கூட எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க எனக்கு பதில் அவளா? என்னால அதை யோசிக்க கூட முடியாது. நீ சொன்னதுதாம்மா சரி. இந்த நியூ ஜெனரேஷன் வாழ்க்கைங்கிறது ஒரு போர் மாதிரி. சண்டை போட்டு அடிதடி பண்ணி பிரச்சனை பண்ணி நம்ம வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கான போராட்டம் தான் அது. இப்போ நீ இதுல தோத்துட்டீனா அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமா. அதனால விடக்கூடாதுமா. நீ எப்பவும் ஜெயிக்கிறத பார்க்க தான் இந்த அப்பாவுக்கு பிடிக்கும். அதுக்காக இந்த அப்பா எப்பவும் உன் கூடவே தான் இருப்பான். தேங்க்ஸ் டாடி. உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுதான் நான் பண்ண மிகப்பெரிய பாக்கியம். அவதான் எனக்குன்னு இருக்கிற மிகப்பெரிய தடங்கள். எப்படியாவது அவளை ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இங்க பாருமா, பணத்தை வச்சோ பிடிவாதத்தை வச்சோ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்மள வேண்டான்னு சொன்னவங்க கிட்ட நாம ஒதுங்கி போறதுதாம்மா நமக்கு நல்லது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மனசுல கட்டின பொண்டாட்டியை விட பெரிய இடத்த இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்தா அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சாபமா இருக்கும். வேண்டான்னு தூக்கி போடுறதுதான் நல்லது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா எங்க நினைப்போ நடவடிக்கையோ வேற மாதிரி. இன்னைக்கு எதிர்க்கிறவன நாளைக்கே கால்ல விழ வச்சு மிதிச்சு பழி வாங்கிடுவோம். இங்க பார், உனக்கு தெரியுமா, இந்த சொசைட்டில மதிப்பு இருக்கிறது ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்னு அதிகாரத்துக்கு, இன்னொன்னு பணத்துக்கு. நானும் என் பொண்ணும் எங்களை அவமானப்படுத்தினவங்கள திருப்பி அடிக்காம விட மாட்டோம். சரிதானம்மா? அதான் டாடி. அவளையும் அவ குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே விரட்டணும். அப்புறம் நந்தாவை இந்த வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரதுக்காக சூப்பர் பிளான நான் போட்டு வச்சிருக்கேன்.
உன் பிளான் நடக்கும்னு நினைக்கிறியா? ஹே, நீ எதுக்குடி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? எப்பவுமே நீ என் பொண்ணோட பிடிவாதத்தை குறைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. பிடிவாதத்தால யாருமே எதையும் ஜெயிச்சதில்ல, தோத்துதான் போயிருக்காங்க. இல்லம்மா, உங்களோட எண்ணம் தப்பா இருக்கு. பிடிவாதத்தால மட்டும்தான் ஒரு மனுஷனால உலகத்தையும் ஆள முடியும். நீங்க வேணா பாருங்க, நான் திரும்ப அந்த நந்தாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். இது என்னோட சபதம். அவ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. பயப்பட்டு தான் ஆகணும். அவளை பார்த்தா நெருப்பு மாதிரி பயந்துதான். ஏன்னா அவ என்னோட பொண்ணு. அதான் எத்தனை துண்டா வெட்டினாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உயிரோட வர வம்சத்துல பிறந்தவ. ஹலோ காயத்ரி. நந்தா, என்னாச்சு, ஏன் அழுற? அக்கா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அவ எதையும் மறைச்சு வைக்கிறா. அம்மா கிட்ட போன் பேசுனத ஒத்துக்கிட்டாளா? அத ஒத்துக்கிட்டா. ஆனா என்ன தோணுதுன்னா, அம்மா எங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியும். அதை மறைச்சு வைக்கிறதால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு தெரியல நந்தா. ஆனா எதிரி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்ப அங்க வரேன். கௌரி கிட்ட நான் பேசி பார்க்கறேன். பாவம். அஹோ, என்னடா தங்கம்? அழக்கூடாது செல்லம். எதுக்கு தங்கம் அழுவுறீங்க? நான் இருக்கேன்ல. எதுக்கடி குழந்தைய அழ வச்ச? குழந்தை அழுவுறத பார்த்துதான் நான் வந்து தூக்குனேன். உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே அழாத குழந்தை கூட அழுதுரும். அந்த அளவுக்கு கெட்டனம் பிடிச்சவங்க நீங்களா. முதல்ல குழந்தைய கூட. இனிமே தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒன்னு குழந்தை அழுததுக்கு நீங்க என்கிட்ட கத்துறீங்க. பேசாத நீ. நீ அவளுக்கு தானே சப்போர்ட். அவளால மட்டும்தான் ராஜேஷ் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அதுக்காக நீங்க யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. தப்பு பண்ணது நீங்க தான். நான் என்னடி தப்பு பண்ணேன்? அப்புறம் எதுக்காக ராஜேஷ் மாமா கட்டின தாலியை கலட்டி கொடுத்தீங்க? அதனால தானே இப்போ அந்த வீட்டுக்கு போக முடியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் இங்க வந்தா தானே அவளால அங்க போக முடியும். தேவையில்லாம பேசாதீங்கக்கா. அவருக்கு நாங்க 2 பேரும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். அவர் தான் உங்ககிட்ட சொன்னார்ல. என்னது தங்கச்சி மாதிரியா? பேச்சுக்கும் செயலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாக்க தானே போறேன். நீங்க எதுக்காகக்கா எங்க கிட்ட எதிரிங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? அக்கா, நான் உனக்கு கேட்டா உண்மையா சொல்லுவீங்களா? கேட்டு தொலை. பதில் தெரிஞ்சா சொல்றேன். நம்ம அம்மா எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலையா? அதெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். என்ன? சீக்கிரமாலாம் அம்மா திரும்பி வரமாட்டாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுக்கா, அம்மா அப்படி எங்க தான் போயிருக்காங்க? எனக்கு தெரியாது, விசாரிச்சு பாரு. உனக்கு தெரியும். எதுக்காக எங்க 2 பேர்கிட்ட போய் சொல்ற? எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லடி. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். பண்ண தப்புக்கு அடுத்தவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ராஜேஷ் மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ 100 வருஷம் வரைக்கும் தவா இருக்கணும். நீ தூக்கி போட்டதோட மதிப்பு என்னன்னு சீக்கிரமாவே உனக்கு புரியும். நான் தூக்கி போட்டா என்ன? அதான் சீக்கிரமா உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காக தான் ராஜேஷ் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவர் சொன்னதை நான் மறக்கல. எல்லாரையும் எப்படி எந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்க? ராஜேஷ் மாமா சொன்னது சரிதான். உங்களுக்காக வாழ்க்கையை இழக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம ராஜேஷ் மாமா வேண்டான்னு சொன்னது நல்லதா போச்சு. இல்லனா
அவருடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்தா நீ வேணா போய் அவர் கூட வாழ. பெருசா வந்துட்டா பாவம் பாக்குறதுக்கு. அக்காவுக்கு என்னதான் ஆச்சு? மனசுல அழுக்கு இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இப்படிதான் பேச முடியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அம்மா இங்க திரும்ப வராம இருக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். நீங்க இப்ப இந்த வீட்டுக்கு திரும்ப வர வேண்டாம். வீட்டுக்கு வராம நான் எங்கம்மா போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மனோவோட வீட்டுக்கு குடுக்கறேன்னு சொன்ன காசு இல்லாம நீங்க இங்க வரக்கூடாது. இங்க பாருமா கௌரி, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதம்மா. வெளிநாட்டுல இருந்து நீங்க காசு அனுப்புவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஏமாத்திட்டாங்கம்மா. யார் இந்த காலத்துல நம்மள ஏமாத்தாம இருக்காங்க சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதுதானே? இப்ப எதுக்காக இங்க வந்து தொலைறீங்க? என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் மொத்தத்தையும் ஏமாத்திட்டாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு இங்க வந்து நின்னீங்க, என் குழந்தைய கொண்டுட்டு நானும் செத்துருவேன். எப்படியாவது திரும்ப வெளிநாட்டுக்கே போறதுக்கு வழிய பாருங்க. நீ செஞ்சத தப்புன்னு நான் சொல்லலப்பா. ஆனா கொஞ்சம் அதிகமாயிடுச்சோன்னு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? திரும்பவும் அவளை ஏத்துக்கணுமா? என் வாழ்க்கை பூரா அவளை தாங்கிக்கிட்டு என்னால வாழ முடியாது. இன்னொருத்தனை மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறவளோட வாழ்க்கை முழுக்க வாழணுங்கிற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. டேய், நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நீ அவளை 2 சாத்து சாத்தி புத்தி சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விட்டுருக்கணும். அப்படி அடிக்கிறதுனால அவளுக்கு என் மேல் அன்பு வரும்னு உங்களுக்கு தோணுதாப்பா? நான் செஞ்சதுதான் சரி. டேய், அதுக்காக இல்லடா, அந்த குடும்பத்து மேல நமக்குன்னு ஒரு ஈடுபாடு இருக்குல்ல. அந்த வீட்டோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அங்க போய் தங்க ஆரம்பிச்சா அங்க காயத்ரி நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. டேய், ஒருவேளை அவ திருந்திட்டானா? மனோவும் அவன் குடும்பமும் இப்ப இந்த ஊர்ல இல்ல. ஒருவேளை அவன் திரும்ப கிடைப்பாங்கிற எதிர்பார்ப்பு அவளுக்கு இல்லாம போயிருந்திருக்கலாம். இருக்கட்டும், இருந்தாலும் என்னால இனிமே அது முடியாது. சரி, உன் முடிவு அப்படித்தான் இருந்தா இனி விதிப்படி எல்லாம் நடக்கட்டும். நான் எதுவும் சொல்றதா இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா அதை சட்டப்பூர்வமா பண்ணிடு. நாளைக்கே வக்கீல பார்த்து டிவோர்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிடு. காயத்ரி நெல்லு. எங்க பாரு, வேலைக்கு போறதெல்லாம் சரி, சாயந்தரம் திரும்ப வரும்போது எனக்கு குழந்தைக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. உன்னை கல்யாணம் பண்ண புருஷன் பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. இல்லைன்னா குழந்தையோட அப்பாவை தேடி நீ போ, கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாட்டரி டிக்கெட்ல கிடைக்கிற காசு உங்களுக்கு அசிங்கமா இருக்குமே. நாங்க இந்த வீட்டுல தங்கி இருக்கும் போது எங்க தேவைகளை பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. எனக்கு போகிறதுக்கு இடம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். சாயந்தரம் நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்காம நீ இந்த வீட்டுக்கு வந்த என்ன நடக்கும்னே தெரியாது. ஜாக்கிரதை. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? குழந்தைக்கு குடிக்க புரோட்டீன் பவுடர், இல்லனா அது கூட வேண்டாம் விடு. ஆனா எனக்கு 2 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு வேணும். கொஞ்சம் கிரேப்ஸும் வாங்கிக்கோ. அப்போ மாதுளை வேண்டாமா? இந்த வெயிலுக்கு மாதுளை ஜூஸ் ரொம்ப நல்லது. அப்படின்னா மாதுளமும் ஒரு 2 கிலோ வாங்கிக்கோ. அப்படி போடு. வீட்ல இருந்து என்ன விரட்டினவங்க நானும் என் குழந்தையும் பட்னியா இருப்போம்னு நினைச்சவங்க எல்லாம் இத பாக்கட்டும்.
கேட்டிங்களா அங்கிள்? இதெல்லாம் ஈவினிங் நான் வாங்காம வந்தேன்னா அப்புறம் சாயங்காலம் சண்டை போடுவா. சுருக்கமா சொன்னா உன்னோட சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றது, கழுதியோட ஜென்மத்தை எடுத்துட்டேன். எவ்வளவு சும்மா வந்தாலும் தாங்கித்தானே ஆகணும். நீ கவலைப்படாதம்மா. உனக்கு என்ன தேவை இருந்தாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரியும் நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு. உங்களோட உதவிய நாங்க நிறைய தடவை அனுபவிச்சிருக்கோம் அங்கிள். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் குழந்தையும் அக்காவையும் நான் நல்லா பாத்துப்பேன். ஆனா இன்னொரு உதவி, முடிஞ்ச அளவுக்கு அக்காவை ராஜேஷ் மாமா விட்டுற வேணான்னு சொல்லுங்க. அது நடக்கும்னு எனக்கு தோணலமா. அவன் பிடிவாதமா இருக்கான். நேத்து நைட்டு கூட அவன்கிட்ட கௌரி இங்க கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். இப்படியே போனா அவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லம்மா, அவன் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு போனவள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ நான் எப்படிமா சொல்றது? இங்க பாரு, வழியில நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி கதை அடிச்சிட்டு இருக்காம அந்த நேரத்துக்கு 4 லாட்டரி டிக்கெட் வித்தா காசு வரும். இவளுக்கு வரேன் அங்கிள். நீ காலையிலே வேலை கிளம்பிட்டியாமா? உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அது சொல்றேன். நீ எனக்கு ஒரு டிக்கெட் கொடு. சரி விடு, நானே எடுத்துக்கிறேன். இந்த வாட்டியாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறேன். இனிமே உன்கிட்ட இருந்து மாமா டிக்கெட் வாங்கலன்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். பணம் எங்க? என்னம்மா இது? நான் ஒரு டிக்கெட் வாங்கினதுக்கு உனக்கு காசு வேணுமா? நீ அதை நேத்து லாபத்துல இருந்து எடுத்துக்கோ. என்ன மாமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 10 டிக்கெட் வைக்கிறேன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் 11 மணில இருந்து 3 மணிக்குள்ள டிக்கெட் எல்லாம் வித்து முடிச்சுட்டு எங்கேயாவது சேஃப்டியா போய் உட்காந்துக்கோ. ஏன் எதுக்கு? அப்புறம் நீ நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? சூரியன் சுட்டு எரிக்க போதா, வெயிலும் அழகு போயிடும். அப்புறம் உன் மேல எனக்கு அக்கறை இருக்குன்றதை இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா? இப்பவாவது நான் சொல்றதை கேளு. அட, இதை விட்டுட்டேன். உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ நினைச்சாதான் அது நடக்கும். இங்க பாருமா, அந்த கௌரியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மனோ வீட்டுல இருந்து வருவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. அதனால கர்னல் வீட்டுக்கு மறுபடியும் நீ அவளை பேசி அனுப்பி வச்சிடணும். நீ நினைச்சாதான் அது நடக்கும். இல்ல மாமா, இனிமே அது நடக்கணும் எனக்கு தோணல. ராஜேஷ் மாமா சட்டப்பூர்வமா அக்காவை டிவோர்ஸ் பண்ண போறாராம். காலையிலேயே வக்கீல பார்க்க போயிருக்காரு. ஐயோ கடவுளே, என்ன இது? சொல்ல போனா நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நானா? ஆமா, நீங்களே தான். நீங்க எதுக்காக தேவையில்லாம அக்கா கிட்ட விஷயத்த சொல்லி அவசரப்பட்டு மனுஷ பார்க்க நீங்க இங்கிருந்து அவளை கூட்டிட்டு போனீங்க? அதனால தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்ப நாம என்னமா பண்றது? எனக்கு தெரியாது. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏமா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். என்ன விஷயம்? அந்த ஆட்டோ ஓட்டுற சுதாகர் உன்னை விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். அது யாரு சுதாகர்? அதான் அந்த ஸ்கூல் வாசல் ஆட்டோ ஓட்டுவான்ல. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லம்மா. அவன் உன்கிட்ட தான் ஏதோ சொல்லுன்னு இருக்கான். சரி, நீ போறவல்ல பாத்துட்டு போ. சரி, உன் வேலைக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு, ஓடு. போ 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 பட்டா. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரு டீ கேட்டா அதுவும் தரல. கௌரி, டீ எடுத்துட்டு வா. கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாமா. இந்தாங்க மாமா. கொஞ்சம் பால் கூட இந்த வீட்ல இல்லையா? அப்புறம் எப்படிமா நீ இந்த வீட்ல குழந்தைய வளர்ப்ப? அப்புறம் நான் இப்ப அவளை பார்த்துட்டு தான் வரேன். யாரு? அந்த காயத்ரிய. என்ன திமிரு அவளுக்கு? நான் ஒரு 2 டிக்கெட் எடுத்ததுக்கு என்ன கொல்ல வந்துட்டா? இங்க பாரு, இனிமே அவ உன்கிட்ட தான் திமிரு காட்டுவா. ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டத நீங்களும் பாத்தீங்க தானே? நான் இப்ப என்ன பண்றது மாமா? இங்க பாருமா, 2 அடி பின்னாடி 3 அடி முன்னாடி அப்படிதான் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உனக்கு நான் சொல்றது ஏதாவது புரியுதா? இப்படி சுத்தி வளைச்சு பேசாம நீங்க நேரடியா கொஞ்சம் விஷயத்த சொல்றீங்களா மாமா? இங்க பாருமா, நாம இவங்களெல்லாம் அடக்கி வைக்கணும்னா நாம கொஞ்சம் முன்ன பின்ன பதுங்கி இருக்கணும். சினிமாலாம் சொல்லுவாங்களா, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? புலி பதுங்குறது பயத்துல இல்ல, பாயிறதுக்கு.
அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புலி மாதிரியே நாமளும் அட்டாக் பண்ணணும். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர வேற வழியே இல்ல. நீங்க சொல்றதே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஆமா, அதான் விஷயம். இப்போ உனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்ப சொல்றேன், எந்த விதத்திலயாவது நீ நடிச்சு அந்த வீட்டுக்குள்ள நீ போயே ஆகணும். இங்க பாருமா, மனோக்காக காத்திருக்கிறது இனி பிரயோஜனமே இல்லை. போனவன் போயிட்டான். இப்ப ஒருத்தன் இருக்கான். அவன் ஆளு அப்படி இப்படி இருந்தாலும் சட்டப்படி அவன் புருஷன். அதுக்கு திரும்ப அவர் என்ன ஏத்துக்கணும்ல? எப்படி ஏத்துப்பான்? அவனை விட்டுட்டு பழைய காதல்ல தேடி போன மனைவிய அவன் மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையும் ஏத்துக்க மாட்டான். மனோ என்னை இப்படி விட்டுட்டு போவார்னு நான் என்ன கனவா கண்டேன்? இங்க பாருமா, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கல. இனி கிடைச்சதை வச்சு நீ சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாரு. நீங்க சொல்றது புரியல. எப்படியாவது நீ அந்த வீட்டுக்குள்ள போய் ராஜேஷ் மனைவியா வாழணும். அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா கூட தப்பு இல்லம்மா. நீ யோசிச்சு பாரு, அதானே நல்லது. காயத்ரி டிக்கெட் வித்து எடுத்துட்டு வர காசை வச்சு நீயும் குழந்தையும் சந்தோஷமா வாழ முடியுமா? உன் குழந்தைக்கு நீ ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் வாங்கணும்னா கூட அவட்ட பிச்சை எடுக்கணும்ல. அதுக்கு இப்போ நான் என்ன பண்றது மாமா? அது இல்லாம ராஜேஷோட மனசுல இப்பவும் என் மேல அன்பு இருக்கு. ஆமா, அதை தான் நாம இப்ப யூஸ் பண்ணிக்கணும். மனசார உன்னால அவனோட மனைவியா வாழ முடியுமா? நீயே சொல்லு, அது போதும். உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு நீ அங்க நடிச்சுதான் ஆகணும். என்ன, உன்னால நடிக்க முடியல? அது என்னால முடியும். எந்த வேஷம் கொடுத்தாலும் நான் பயங்கரமா நடிப்பேன். குட்டைய குழப்புறதுல நீ திறமைசாலிதான், அது எனக்கு தெரியும். மாமா கிண்டல் பண்ணாதீங்க. இங்க பாரு, உனக்காக இந்த மாமா ஒரு கேம் விளையாட போறேன். ஸ்ட்ராங்கா கூட நிக்கணும். நிக்கிறேன். முடிஞ்சா அந்த வீட்டுக்குள்ள போலாம். அது வரைக்கும் உன்னுடைய சுய புத்திய வெளியே கொண்டு வந்துடக்கூடாது, புரிஞ்சதா? என்ன சொல்ற? நான் என்ன அவ்வளவு கேவலமானவன் நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. ஆனா நீ சில நேரம் பத்திரகாளி மாதிரி கொடூரமா இருப்ப. இப்போதைக்கு அதெல்லாம் பூட்டி வச்சிரு. நேரம் வரும்போது அதை காட்டு. சரி, அப்ப மாமா தூது கொண்டு போயிட்டு வரட்டுமா? தூதா? அது என்ன? நான் உங்க வீட்டுக்கு போய் அவங்க கை காலில் விழுந்து விஷயத்த சரி பண்ணிட்டு வர்றேன். என்னுடைய தலையெழுத்து வேற என்ன பண்றது? கிளாஸ கொடுக்க மறந்துட்டேன் பாரு. திரும்ப வரும்போதாவது பால் டீ போடு. நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். என்னப்பா காலையிலேயே துப்பாக்கி வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு விஷயமா தான். தேவைப்பட்டா ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும்ல. கடவுளே, என்னதான் ஷூட் பண்ண போறான்? அவ்வளோ விஷக்கிருமிங்க தான் நம்மளை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சுற்றாதீங்க. ஐயோ கர்னல் சார் சுற்றாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப என்ன சொல்லலையா? உன்னை சுட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எழுதுறா. இங்க பாருங்க, உங்களை யாரும் எங்க வீட்டுக்குள்ள வர சொன்னது? இங்க பாரு, நான் ஒரு தூது சொல்ல வந்த சாதாரண தூது. அது சரி, அப்ப நீ அவளுக்காக தூது வந்திருக்கா தானே? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவளுக்காக யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருப்பா, இது தெரிஞ்சதுல இருந்து அவ தண்ணி கூட அடிக்கலப்பா. தண்ணி கூட குடிக்கலப்பா. தண்ணி கூட குடிக்கல. உனக்காக அவ அழுதுகிட்டு இருக்காப்பா, அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாரு, தேவையில்லாம இங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காத. இது நாடகம்ல வாழ்க்கை. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் உன்னோட கருணை, மன்னிப்போம், அது மட்டும் தான்ப்பா நான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க பாருடா, இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசி இங்க ஏதாவது டிராமா போட்டுக்கிட்டு இருந்தா வை, அப்புறம் அப்படியே சுட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ சுற்றாதீங்க, நான் பாவம், நான் பேசுறேன். இங்க பாருப்பா, நீ அவளை மன்னிச்சிடணும். என்னுடைய அன்பு கேர்னல் சார். இருக்கும் எல்லாமே தப்பா பண்றேன். கேர்னல் சார், அவ தெரியாம பண்ணிட்டா.
அத அவன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப உங்களோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கா. மனோ திரும்ப வந்துட்டான்ற கவலையில தான் அவ அப்படி பண்ணிட்டான். என்னதான் இருந்தாலும் அவ குழந்தையோட அப்பா இல்லையா அவன்? இங்க பாரு, டேய், நீ பேசுறத கேட்கறதுக்கு நாங்க 2 பேரும் தயாரா இல்ல. இந்த உலகம் மொத்தமா மாறினாலும் அவன் மாறவே மாட்டான். அதனால உன் நடிப்பை நிறுத்திட்டு மரியாதையா ஓடி போயிடு. இங்க பாரு, இனி அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் இல்ல. சொல்றது புரியுதுல? போடா. வந்துட்டான் அங்க இருந்து. என்ன ஆளுடா இவரு? இங்க பாருப்பா, நான் சொல்றது உண்மை. இனிமே அவ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவும் மாட்டா. முடியாது. நான் அவளுக்காக நிறைய விஷயங்களை தாங்கிக்கிட்டேன். இனிமே முடியாது. திரும்பவும் எதிர்பார்த்து ஏமாற என்னால முடியாது. நாங்க முடிவு பண்ணிட்டோம். இன்னும் 2-3 நாள்ல சட்டப்பூர்வமா அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப. அப்படி பண்ணிடாதப்பா. நீ மட்டும் அப்படி பண்ணிடாத. இதை விட பெரிய தண்டனை அவளுக்கு கிடையாது. அது எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் நீ அப்படி பண்ணக்கூடாதுப்பா. ஒன்னு அவளுக்கு பிடிக்காமலா கிடையாது. அவளுக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. இனிமே அவ ஒன்ன மட்டும் தான் நேசிப்பா. நீ அதை நம்பணும். எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. அவ உண்மையிலே செத்துட்டானா அப்பயாவது நீ நம்புவியா? ஓ, அவ சாக முடிவு பண்ணிட்டாளா? நீ ஒண்ணு கேலி பண்ண வேண்டாம். நீ மட்டும் அவளை ஏத்துக்கலனா அவளும் குழந்தையும் சூசைட் பண்ணிப்பாங்க. அது நிச்சயம்ப்பா. இப்பவும் அவ உன்னோட மனைவிதான். அவ மட்டும் இறந்துட்டானா நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். உன்னால அவளும் குழந்தையும் சாகுற நிலைமை வந்தா நீ கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாம இருப்பப்பா. இங்க பார்ப்பா, அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். டேய் பிரசன்னா, இன்னும் நீ கிளம்பலையா? அப்பா, நான் ஏத்துக்கலனா கௌரியும் குழந்தையும் சூசைட் பண்ணிப்பாங்கன்னு இவர் சொல்றாரு. அப்படியா? அப்படின்னா முதல்ல அதை செய்ய சொல்ற. இப்போதைக்கு அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு நாங்க சொன்னதா நீ போய் அவகிட்ட சொல்லு. இங்க பாருப்பா, அப்பாவோட முடிவு தான் என்னோடதும். முதல்ல வெளியே போங்க. போமாட்டியா? துப்பாக்கி எடுக்கவா? கடவுளே, ஒருவேளை அவன் என் வீட்டுக்கு வந்துருவாளோ? ஐயா, நாளா கூட்டு போக மாட்டேன். ஆம்பளைங்க எல்லாம் உன்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி என்ன வசியம்டி நீ வச்சு சுத்திட்டு இருக்க? ஸ்வேதா, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு டைம் ஆகுது. என் வீட்டோட நிலைமையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கேன். உனக்கும் நந்தாவுக்கும் இடையில நான் ஒரு பிரச்சனையை எப்பவுமே வந்தது கிடையாது. எப்பவும் வரவும் மாட்டேன். யாரு சொன்னா நீ வரலன்னு? இப்பவும் அவர் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன் அம்மாவை தேடி வெளிநாடு வரைக்கும் போனாருல்ல? இப்ப கூட உனக்காக என்ன உதவி வேணாலும் செய்யறேன்னு உன் கூட சுத்துறாருல்ல? அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும்தான்னு நான் நம்பணுமா? நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன். ஏன் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துறேன். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்ததே உன் ஒருத்திக்காக தான். நீ சொல்றது தப்பு ஸ்வேதா. கட்டின புருஷன் மனசார விரும்புற தான் மனைவியை விட்டு எந்த ஆம்பளையும் எங்கேயும் போக மாட்டாங்க. நீ உன் புருஷனை தான் அடிமை மாதிரி நடத்தலான்னு பார்த்த. அவரை நீ நேசிக்கவே இல்லையே எப்பவுமே. எப்படி முடியும்? அன்பு காட்டு கிட்ட போனா அவர் மனசு முழுக்க நீ மட்டும் தானே இருக்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி நேசிக்க முடியும்? உனக்கு அவ்வளவு அன்பு இருந்ததுனாலயா உன் அப்பா நந்தாவை அடிக்கும் போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த? ஓஹோ, அப்போ அவரை எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து சொல்லிட்டாரு இல்லடி? அவரு வேணும்னு என்கிட்ட வந்து சொல்லல. அவரு கவலை தாங்க முடியாம தான் என்கிட்ட எதார்த்தமா சொன்னாரு. இப்படி அசிங்கப்படுத்தினா எல்லாருமே விட்டுட்டு தான் போவாங்க. அத தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. என்ன அனுப்பிட்டு என் புருஷன் கூட வாழலாங்கிற உன்னோட ஆசை நிறைவேறாத. என்ன நடந்தாலும்
உனக்கு நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட ஆசைய நடக்க விட மாட்டான் இந்த ஸ்வேதா. நெல்லு. நீ சொன்னது சரிதான். எனக்கு அப்படி ஒரு ஆசைலாம் கிடையாது. இருந்திருந்தா நந்தா இந்நேரம் கேங் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. முதல்ல நீ உன் புருஷனை நேசிக்கிறது எப்படின்னு கத்துக்கோ. அப்புறம் உன் புருஷன் உன்னை தேடி வருவாரு. தான் பொண்டாட்டியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணாலையும் கட்டின புருஷனை நேசிக்கவே முடியாது. அதை தெரிஞ்சுக்காம போனதுதான் உன்னுடைய தோல்வி. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இல்லனா இந்த மாதிரி என் முன்னாடியே நீ பிச்சை தான் எடுக்கணும். புருஷனை திருப்பி கொடுன்னு. பாவம். காயத்ரி, நீ எங்க இருக்க? நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். சுதாகர் அண்ணனை பார்க்க வந்தேன். இல்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்னாச்சு நந்தா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் நீ வா சொல்ற. நீ சீக்கிரம் வா. நான் இந்த பள்ளிவாசல் கிட்ட இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். என்ன நந்தா? காயத்ரி, இவர் தான் சுதாகர் அண்ணன். அவரு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னன்னு? என்ன என்கிட்ட சொல்லணும்? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒரு நாள் ராத்திரி உங்க அம்மா என்னோட ஆட்டோல வந்தாங்க. அப்புறம் அம்மா எங்க போனாங்க? அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஜங்ஷன்ல இறக்கி விட்டம்மா. ஆனா அன்னைக்கு நைட்டே இவர் உங்க அம்மாவை பார்க்கும்போது அம்மா கூட வேற யாரும் இருந்திருக்காங்க. யாரு? என் மாமனார் முகுந்தன். நேத்து உன்னோட தாய் மாமா உங்க அம்மாவை காணும்னு சொல்லும் போது தான் சுதாகரனுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. யாருக்கிட்டாவது சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருந்தா நான் யார்கிட்டயுமே சொல்லல. அம்மாவை கூட்டிக்கிட்டு சுதாகரனை ஆட்டோல போகும்போதும் முகுந்தன் அவங்கள கார்ல பின்தொடர்ந்து வந்திருக்காரு. அவங்களை இறக்கி விடுற வரைக்கும். இதுல ஏதோ பிரச்சனை இருக்குமா? சரிண்ணே, நீங்க போங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. எனக்கு பயமா இருக்கு நந்தா. அவர் அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பாரா? தெரியல. ஆனா நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அன்னைக்கு கண்டிப்பா நடந்திருக்கு. ஊருக்கு வந்த அம்மா நேரா வீட்டுக்கு வராம எதுக்காக வேற இடத்துக்கு போய் இறங்கிருக்காங்க? அந்த இடத்துல வச்சு முகுந்தன் எப்படி அம்மாவை மீட் பண்ணாரு? அது மட்டும் இல்ல நந்தா, அங்க அன்னைக்கு போனது அம்மா வேற யாரையும் பாக்குறதுக்காக தானே போனாங்கன்னு சொன்னாரு. ஆமா. ஆனா அது யாரா இருக்கும்? ராத்திரி அம்மா யார பார்க்க போயிருப்பாங்க? இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அம்மா இறங்குற வரைக்கும் அவர் ஏன் அம்மாவை ஃபாலோ பண்ணிருக்காரு? சூப்பர். மாப்பிள்ளனா இப்படிதான் இருக்கணும். மாமனார ஜெயில போறதுக்கான திட்டத்தை நல்லா தான் தீட்டுற. நீதாண்டா உண்மையான மாப்பிள்ள. சார், நான் சொல்றது ஒண்ணும் கதை இல்ல சார். ஆட்டோ டிரைவர் சுதாகரன் தான் இப்ப சொன்னாரு. ஆட்டோ டிரைவர் சுதாகரா? யாராவா? அப்புறம் ஏன் உனக்கு சாட்சியா அவன் இங்க வராம போயிட்டான்? சார், அவரை நம்பலாம். எங்க கூட்டாலும் வந்து சாட்சி சொல்ல அவர் தயாரா தான் இருக்காரு. சார், எங்க அம்மா உயிரை காப்பாத்துங்க சார். அவர் எங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் பொய் சொல்லியிருந்தா நைட் அவங்க தனியா இருந்ததுனால அவங்கள கூட்டிட்டு போய் அவன் தப்பா நடந்திருந்தா? சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சாட்சி சொல்ல வரவங்களையே குற்றவாளியா மாத்துறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை சார்.
உதவி கேட்டு வர ஒருத்தருக்கு கூட ஆறுதல் சொல்ல முடியலன்னா அப்புறம் இந்த யூனிஃபார்ம் போட்டு என்ன சார் பிரயோஜனம்? வேஸ்ட் சார் இந்த யூனிஃபார்மும் உங்களோட வாழ்க்கையும். போலீஸை ஏத்து பேசுறடா. ஐயோ சார், சார் என்ன சார் பண்றீங்க? அடிக்காதீங்க. காயத்ரி, முதல்ல அழுறத நிறுத்து. இருந்தாலும் எனக்காக நீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. யூனிஃபார்ம் போட்டா சில பேர் இப்படித்தான் மனசாட்சி எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இப்ப நீங்க உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சமாளிக்க வேண்டியதுதான். தான் பெத்த பையனை வேற ஒருத்தங்க அடிச்சாங்கன்னு தெரிஞ்சா எந்த ஒரு அம்மாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்படி சபிக்கப்பட்டதா ஆயிடுச்சு என்னதான். அப்படி சொல்லாத காயத்ரி. எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரதான் செய்யும். என் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்திருக்கு, அவ்வளவுதான். என்ன சபிச்சிடாதீங்க நந்தா. எனக்கு உதவி பண்ண வரவங்க எல்லாருமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டேன். எந்த திறமையும் இல்லை, யாரும் எதிர்க்க தைரியமும் கிடையாது. வர கஷ்டத்தை அனுபவிக்கிற ஜென்மம் ஆயிட்டேன்னா. காயத்ரி, உனக்காக நான் படுற இந்த கஷ்டம் கூட எனக்கு கஷ்டமாவே தெரியல. சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட நம்மள விதி பிரிச்சிருச்சு. கஷ்டத்தை சேர்ந்து ஃபேஸ் பண்ண சேர்த்து வச்சிருக்க. உன் கூட நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமும் அந்த கடவுள் தான். உன் அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். இல்ல நந்தா, அம்மா திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாவே இல்லை. எப்ப வேணாலும் வாசல்ல வந்து நிக்கிற ஆம்புலன்ஸோட சத்தம் தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மனசு விட்டுறது காயத்ரி. நல்லதே நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். நீ வா. பாலு, நான் ஸ்வேதா, நந்தகிஷோரோட மனைவி. பாலு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு இப்பவும் காயத்ரி மேல அதே அன்பு இருக்கா? சொல்லுங்க. காயத்ரி கூட சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு சொல்ல யாராலையும் முடியாது. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளா இருந்தாலும் அவளை நான் ரொம்ப காதலிச்சிட்டேன். ஆனா அவ இப்பவும் என் புருஷன் பின்னாடிதான் சுத்துறா. கவனமா இல்லைனா அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டா. நந்தனா அவளால மறக்க முடியாதுன்னு அவ நடந்துக்கிற விதத்துல புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தும் என்னால அவளை மறக்க முடியல. நம்ம ரெண்டு பேரும் அனுபவிக்கிற கஷ்டம் ஒருத்தரால வந்த பிரச்சனை, காயத்ரியால வந்தது. நீங்க காயத்ரிய கட்டிக்கிட்டீங்கன்னா அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அவளுக்கு அவ வீடும் அவங்க அக்கா தங்கச்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த வீட்டை பேங்க் ஜப்தி பண்ண போறாங்கன்னு இவனுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழியில போனா உங்களுக்கு காயத்ரி கிடைப்பா. காயத்ரியை சொந்தமாக்கிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒருத்தரை போய் பார்க்கணும். யார நான் போய் பார்க்கணும்? நந்தாவோட அம்மாவை.
என்னோட மாமியார போய் பார்க்கணும். அவங்க நினைச்சா நந்தாவை காயத்ரி கிட்ட இருந்து சுலபமா பிரிக்க முடியும். அங்க போய் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா போதும். காயத்ரி உங்களுக்கே சொந்தமாயிடுவா. யார் நீங்க? என் பேரு பாலு. நான் ஒரு வக்கீல். நந்தாவை பார்க்க வந்தீங்களா? அவன் இங்க இல்லையேப்பா. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்க தான் வந்தேம்மா. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உங்களால மட்டும்தான் எனக்கு இப்ப உதவி பண்ண முடியும். ஐயோ, நான் எப்படி உதவி செய்ய முடியுங்கிறீங்க? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா உங்களால உதவ முடியும். சரி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அம்மா, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறது தப்பா? இல்ல. ஆனா அவ அந்த காதலை புரிஞ்சுக்கலனா அதுதானே பெரிய கவலையே. அவ என் காதலை ஏத்துக்காம இருக்கிற காரணம் உங்க பையன்தாம்மா. ஏன் பையனாலயா? நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, காயத்ரி தான் நான் விரும்புற பொண்ணு. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்ல. தயவு செஞ்சு காயத்ரி விட்டு கொடுக்க உங்க பையன்கிட்ட சொல்லணும். நீங்க இப்ப சொல்ல வந்ததை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்ல வந்திருந்தீங்கன்னா நான் என் மகன் கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப போய் அதை நான் அவங்கிட்ட சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, முன்னாடி நான் அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன். ஆனா நல்ல வாழ்க்கைன்னு நான் அவனுக்கு அமைச்சு கொடுத்தது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.